என்னுடைய உறவு குடியாக, என்னுடைய சகோதர குடியாக பாக்குறேன். அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன், அந்த சமூகம் இல்ல. அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டுல அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதரும் போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேல். அதுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்க இப்படி பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்னைக்கு முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிட்டு இருக்காங்க. இதை என்னால பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில என்னால பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓரத்துல ஊருக்குள்ள இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்க குடும்பத்தை தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையில இருந்து நான் இந்த சமூகத்துக்காக நின்று போராடிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேர் எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்ன. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவி இறக்கமற்ற முறையில எல்லாருக்கும் நின்னவன என்ன ஒரு வெறி பிடிச்சவன மாத்தி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தும் நினைச்சேன். இதோட நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கான பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டது என்ன தப்புன்னு கேட்க நேரில் அவர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று கேட்கும் போது அவருக்கு தெரியும் யாரெல்லாம். கேட்கும் போது உங்க கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார, ஏன் தாதா ரவுடி அவன் குரு, அவன் வேணா உங்க கௌதமனை எடுக்க சொல்லுங்க.